Good morning, children. Welcome to our class. Today we see the subject second term maths. Previous class, which topic we see? Subtraction with borrow sums. Once I recall, இப்போ சப்ராக்ஷனுக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தோம், மைனஸ். இது என்னன்னு சொல்லலாம், சப்ராக்ஷனுக்கான சைனுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம், டேக் அவே, டிஃப்ரென்ஸ், ரிமைனிங், லெஃப்ட், பேலன்ஸ். இது எல்லாமே எதுக்கான கீவேர்ட்ஸு, சப்ராக்ஷனுக்கான கீவேர்ட்ஸ். இப்போ சப்ராக்ஷனுக்கான சம்ஸ் பாருங்கள், பார்க்கலாம். பாரோ சம்ஸு ஃபஸ்ட்டு என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 92 மைனஸ் 55. இப்போ இது ஒன்ஸ் டென்ஸுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே. இப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம், ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணோம். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூவில் என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ 2 மைனஸ் 5, 2 ஃபிங்கர்லி 5 ஃபிங்கர் க்ளோஸ், தென் பாசிபிளா நாட். அப்போ நியர் நம்பர் தென் 1 பாரோ. நியர் நம்பரில் 9 இருக்குது. இப்போ 9லேருந்து 1 வந்து நம்ம பாரோ வாங்கிக்கிறோம். அப்போ அங்கே என்ன இருக்கும், ரிமைனிங்கு 8. அப்போ மேலே நம்ம என்னென்னு எழுதிடுறோம், 9 சைக்கோட் பண்ணிட்டு 8ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வாங்கினா அந்த 1 பாரோ, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 சைக்கோட் பண்ணிட்டு 12ன்றதை நம்ம ரைட் பண்ணிக்கணும். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 12 மைனஸ் 5, 12 ஃபிங்கர் நாட், ஒன்லி 10 ஃபிங்கர் தான் இருக்குது. அப்போ ஆஃப்டர் நம்பர்லேருந்து சொல்கிறோம். இப்போ 5 ஆஃப்டர் 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ ரிமைனிங் என்ன வருது, 7. இப்போ அங்கே கீழே என்ன எழுதணும், டவுனில் 7. அப்போ 5க்கு நேரம் 7ன்றதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் 5, 8 ஃபிங்கர்லி 5 ஃபிங்கர் க்ளோஸ். ரிமைனிங் ஹவு மெனி ஃபிங்கர்ஸ், 3. ரைட் த நம்பர் 3. அப்போ ஆன்சர் இஸ் 37. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 61 மைனஸ் 58 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்ஸ் டென்ஸ் நம்பர் ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 1 மைனஸ் 8, then not possible. அப்போ நியர் நம்பர் தென் 1 பாரோ. நியர் நம்பர் 6, 1 பாரோனா ரிமைனிங் 5. அங்கேருந்து வாங்கினா 1 பாரோ. இப்போ ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூவில் இருக்கிற 1. அப்போ 11. 11 மைனஸ் 8. இப்போ 11 ஃபிங்கர் நாட் ஹேவிங். அப்போ 8 ஆஃப்டர், யூ டெல் 8 ஆஃப்டர் 9, 10, 11. How many finger you leave, 3. அப்போ you write the number 3. Next 5 minus 5. இப்போ 5 finger leave, 5 finger close. Remaining how many fingers, 0. இப்போ you write the number 0. இப்போ answer is 3. Next sum பாருங்க. 74 minus 48. You write then ones tens place value mention. 4 minus 8, not possible. இப்போ நியர் நம்பர் தென் 1 பாரோ. இப்போ 7ல் 1 பாரோ நம்ம வாங்குகிறோன்னா இப்போ 6. நெக்ஸ்ட்டு 4. இப்போ நியர் நம்பரை வாங்கினா 1 பாரோ, இங்கே இருக்கிற 4. அப்போ 14. இப்போ 14 மைனஸ் 8. இப்போ 8 ஆஃப்டர் 9, 10, 11, 12, 13, 14. How many finger you leave, 6 finger. இப்போ you write the number 6. Next 6 minus 4, 6 finger leave, 4 finger close. 1, 2, 3, 4. Remaining how many fingers, 2. You write the number 2. Answer is 26. Next sum 81 minus 45. Write ones tens. Next 1 minus 5 na
You possible or not possible? அப்போ near number then 1 borrow, near number 8. You take then 1 remaining 7. இப்போ நெக்ஸ்ட்டு 1 சைக் அவுட் பண்ணிட்டேன், அங்கேருந்து வாங்கின அந்த 1 borrow, that number 1. இப்போ 11. இப்போ 11 minus 5. இப்போ 5 after 6, 7, 8, 9, 10, 11. How many fingers you leave? 6. Write the number 6. Next 7 minus 4. 7 finger leave, 4 finger close. Remaining how many fingers? 3. You write the number 3. Answer is 36. You see the answer. இப்போ சப்ராக்ஷனுக்கான பாரோ சம்ஸு நம்ம எப்படி போடுறதுன்றதை தெரிஞ்சிட்டோமா? சப்ராக்ஷன் சிம்பிள் என்ன, மைனஸு, சப்ராக்ஷனுக்கான கீவேர்ட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ பாரோ சம்ஸு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சிட்டோம். Now we see the topic is patterns. பேட்டர்ன்ஸ்னால் என்ன பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஷேப்பில் இருக்கா? ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர் டைமண்ட் ஷேப்லாம் எப்படி இருக்குது, லைனாக 1 by 1 இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர்ஸில் அந்த டைமண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 by 1 யூனிஃபார்மாக இருக்குது. இந்த மாதிரி யூனிஃபார்மாக ஈவனாக இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஆர்டர் வைஸில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேட்டர்ன்றதை சொல்கிறோம். இப்போ பேட்டர்னுக்கான டெஃபினிஷன் பாருங்கள். பேட்டர்ன்ஸ்னால் என்ன? பேட்டர்ன்ஸ் ஃபார்ம்டு when object even and numbers are repeated uniformly in a specific way. இப்போ பேட்டர்ன்றது என்னது, அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அல்லது நம்பர்ஸாகவும் இருக்கலாம். அதாவது அது எப்படி இருக்கணும், ஒரு ஆர்டர் வைஸாக ரிப்பீட்டடாக யூனிஃபார்மாக வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படி கண்டினியூட்டிவாக இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேட்டர்ன் சொல்லி சொல்கிறோம். பேட்டர்ன்ஸு எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது? 2 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, க்ரோயிங் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் பேட்டர்ன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன பேட்டர்னு, க்ரோயிங் பேட்டர்ன். see the picture. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் பாருங்கள் ரெட் கலர், நெக்ஸ்ட்டு எல்லோ கலர்ஸ், 2 கலர்ஸ் மட்டும். அப்போ அது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எகெயின் பாருங்கள் ரெட்டு எல்லோ, எகெயின் ரெட் எல்லோ. அப்போ அது எப்படி இருக்குது, அதனோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதை விட அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெட் எல்லோ, ரெட் எல்லோ. இந்த மாதிரி நம்ம ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், க்ரோயிங் பேட்டர்ன் சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டில் அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்காங்களா, அந்த 3 கூட இன்னொரு 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை விட அது இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டில் இருக்கிறது அதை விடவே பிக் சைஸில் இருக்குது. இப்போ அது இருக்க எப்படி போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், க்ரோயிங் பேட்டர்ன் சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் பிக்சரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதாவது பென்சில் நம்ம ஷார்ப் பண்ணோம்னா என்ன ஷேப்பில் இருக்கும், மேலே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பென்சில் ஷார்ப் ஷேப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3. இப்போ நெக்ஸ்ட்டு எத்தனை வரும், 4 வரும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், க்ரோயிங் பேட்டர்ன். இப்போ க்ரோயிங் பேட்டர்னுக்கான சம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 3, 5. இப்போ இது எப்படி இருக்குது, அதாவது 1 நம்பருக்கும் அனதர் நம்பருக்கும் ஹவு மெனி டிஃப்ரென்ஸ், 1 ஆஃப்டர் 2, 3. இப்போ 2 டிஃப்ரென்ஸு. 3க்கும் 5க்கும் ஹவு மெனி டிஃப்ரென்ஸு,
3 after 4 5 2 numbers difference. அப்போ எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 கூட 2 ஆட் பண்ணுங்க 5 after 6 7. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 7. 7 கூட 2 ஆட் பண்ணோம் 8 9. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு ரைட் பண்ணுறோம் 9. 9 கூட 2 ஆட் பண்ணால் 10 11. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது ஒரு ஆர்டர் வைஸில் கரெக்டாக அந்த ஆர்டர்லேயே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 4 8 12. இப்போ 4க்கும் 8க்கும் how many numbers difference 4 after 5 6 7 8. இப்போ 4 numbers difference. Next 8க்கும் 12க்கும் how many numbers difference 8 after 9 10 11 12. 4 numbers difference. அப்போ 4 4 இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 12 கூட 4 ஆட் பண்ணுங்க 12 after 13 14 15 16. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு ரைட் பண்ணும் 16. நெக்ஸ்ட் 16 கூட 4 ஆட் பண்ணுங்க 17 18 19 20. நெக்ஸ்ட் 20 கூட 4 ஆட் பண்ண என்ன வரும் 24. நெக்ஸ்ட் தேர்ட் சம்ஸ் பாருங்க 10 20 30. ஒன் நம்பருக்கும் அனதர் ஒன் நம்பருக்கும் ஹவு மெனி டிஃப்ரென்ஸு 10 10 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 10 20 30. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் 40. நெக்ஸ்ட் 10 ஆட் பண்ணால் 50. 50 கூட 10 ஆட் பண்ணோம்னா 60. இது எல்லாமே என்ன பேட்டர்ன் க்ரோயிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டட் பேட்டர்ன். see the picture பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் அகைன் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது அதாவது ஸ்கொயர் ஷேஃபு நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேஃபு. இது எப்படி இருக்குது 1 by 1 அதே தான் ரிப்பீட்டடாக வருது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சர்க்கிள் ஸ்கொயர் சர்க்கிள் ஸ்கொயர் சர்க்கிள். இதுவுமே அதே சேம் பிக்சர் தான். ஏன்னா சர்க்கிளு ஸ்கொயரும் மாறி மாறி வருது. இதுவுமே என்ன பேட்டர்ன் ரிப்பீட்டட் பேட்டர்ன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஸ்டார் ரெக்டாங்கிள் ஸ்டார் ரெக்டாங்கிள் ஸ்டார். ஸ்டாரும் ரெக்டாங்கிளுமே ரிமைனிங்கு அதாவது கண்டினியூட்டியாக வருது. இதையுமே என்ன நம்ம சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ஓவல் ட்ரையாங்கிள் ஓவல் ட்ரையாங்கிள். இந்த டூ ஷேப்ஸும் தான் கண்டினியூட்டியாக வருது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன். இப்போ நம்ம பாருங்கள் ரிப்பீட்டட் பேட்டர்னுக்கு நாமளே ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் பிக்சர் என்னன்னு வரணும் இப்போ ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டைமண்ட் ஷேஃபு சர்க்கிள் டைமண்ட் நெக்ஸ்ட்டு சர்க்கிள். இப்போ கண்டினியூட்டிவாக அதனோட நெக்ஸ்ட் ஷேப் என்ன வரும்ன்றதை நம்ம ட்ரா பண்ணுறது தான் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஸ்கொயர் சர்க்கிள் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் ட்ரா பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பிக்சர் என்ன ட்ரா பண்ணும் ஸ்கொயர். இப்போ இது என்ன பேட்டர்னு ரிப்பீட்டட் பேட்டர்ன். இப்போ ரிப்பீட்டட் பேட்டர்னுக்கான சம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க 2 4 6. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன தான் வரும் ரிப்பீட்டட் பேட்டர்ன்றதுனால 2 4 6.
நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 15 20 25. இப்போ நெக்ஸ்ட்டும் 15 20 25. அதே சேம் நம்பரே தான் நமக்கு ரிப்பீட்டடாக வரும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 6 12 18. இப்போ நெக்ஸ்ட்டும் நம்ம என்ன வரணும் 6 12 18. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் சொல்கிறோம். இப்போ பேட்டர்ன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், பேட்டர்ன்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆப்ஜெக்டாகவும் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்பர்ஸாகவும் இருக்கும். எதாக இருந்தாலும் அது ரிப்பீட்டடாக யூனிஃபார்மாக வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பேட்டர்ன் சொன்னோம். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் என்னென்னது க்ரோயிங் பேட்டர்ன், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். க்ரோயிங் பேட்டர்ன்னா என்னது, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் க்ரோயிங் பேட்டர்ன்ஸ். அதாவது நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா 1 நம்பருக்கும் அனதர் நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்றது தான் நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் பேட்டர்ன்னா வந்தது திரும்ப திரும்ப வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் சொல்லுவோம்.